அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான ஒரு இடியப்ப சோறு தான் செய்ய போகிறோம். இது லெஃப்ட் ஓவர் இடியப்பத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு லெஃப்ட் ஓவர் இடியப்பம் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 போல் இருந்துச்சு, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் போல் காய்ச்சின பாலை சேர்த்து நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பால் சேர்த்து உதிர்த்தும் போது தான் நல்லா சாஃப்டாக நமக்கு அது உதிர்ந்து வரும். அப்படி இல்லைன்னா காஞ்சி போன மாதிரி நமக்கு உடஞ்சி தூள் தூளாக போயிடும். இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் உதிர்த்து விட்டுங்க. ரொம்ப போட்டு நம்ம தூளாக உதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம இப்படி கையால் எடுத்து விட்டாலே அழகாக உதிர்ந்து வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த அளவுக்கு உதிர்த்து வச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் கலந்து சேர்த்துங்க. அது எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சமாக கலந்து கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதில் ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகணுன்னா அவசியம் இல்லை. லைட்டாக நமக்கு வதங்கினாலே போதும். கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே ஒரு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ லைட்டாக நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது கொஞ்சம் ஓரமாக நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அந்த எண்ணெயிலே முட்டையும் நம்ம நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் தனியாக முட்டையை நீங்கள் உதிர்த்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிறனாலும் விட்டுக்கலாம். ஒரு 2 முட்டை போல் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 4 இடியப்பங்கிறதுனால 2 முட்டையே போதுமான அளவு. இதையும் நல்லா உதிர்த்து விட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக பார்த்து சேர்த்துங்க. இதில் அதிகமாக உப்பு எடுக்காது, அதனால் கொஞ்சமாகவே சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த இடியப்பத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். இப்படி கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த பால்லாம் நல்லா வற்றிடும். உங்கள்கிட்ட மீதமான பால் இருந்தாலும் மேலே சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பால்லாம் வற்றுற அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் அது அடி பிடிக்காமல் வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள், அழகாக வந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த முந்திரியும் திராட்சையும் தான். நெய்யில் வறுத்து சேர்த்துங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டான இடியப்ப சோறு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் சேர்க்கலையே, இது எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரியலாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முஸ்லீம்ஸ் வீட்டிலலாம் புதுசாக மேரேஜ் ஆகிற மாப்பிள்ளைக்கு, அதாவது புது மாப்பிள்ளைக்கு இதை டிஃபனுக்கு செஞ்சு வைப்பாங்க. இது லெஃப்ட் ஓவரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடியப்பம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.